இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. கில்லி ரிலீஸ் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? ரொம்ப ஸ்பெஷலுங்க. இப்போ ரீரிலீஸ் ஆனதால தான் உங்களை எல்லாம் மீட் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் டே ஷூட் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருந்திருக்குல்ல கில்லில தர்ணி சார். அதுவும் தர்ணி அண்ணன் கூட தர்ணி அண்ணன் வாய்ப்பு கொடுத்ததே பெரிய விஷயமா இருந்தது. ஓப்பனிங்கே நம்மளை காட்டுவாங்களான்றதே தெரியாத போச்சு. அப்படியா? அப்ப சொல்லலையா உங்களுக்கு அந்த ஷாட்? எதுவுமே தெரியாதுங்க. இப்போ இந்த 2K கிட்ஸ்லாம் இங்க பாருங்க, இதை கவனித்தீர்களா? இவர் போட்டு பார்த்தேன், எனக்கு நிறைய வந்திருக்கு, பார்த்தேன் பசங்க அனுப்பிச்சதுலாம். சரி பார்த்து சிரிச்சு தரணும். இருந்தாலும் அவர் ஒரு ஸ்பைடர்மேன் ஜம்ப் ஒன்று அடிப்பாரு. அவர் ரோப்பே போட்டது இல்லைங்க, அவரே ஒரிஜினல்ல தான் பண்ணாரு. அதெல்லாம் எகுனதான் நான் தான் ரோப் கட்டியிருப்பேன். பில்டிங் டு பில்டிங் ஜம்ப் பண்ணும் பொழுது செம்ம கேப்புங்க. அது அசால்ட்டா எகிர்னாருங்க. நானே பேஜாராயிட்டேன். நான்லாம் நீ எகிரிடுவியா அப்படின்னு கேட்டேன். ஐயோ என்னால முடியாதுப்பா, கீழே வந்தா யாரு கால் கை ஓடித்து, நான்லாம் பண்ண ரோப் கட்டிட்டு பண்ணேன். அவர் ரோப்பே இல்லாமல் எகிர்னார். நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாரு. நான் எப்படி கை வச்சுக்கணும், எப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ணன் தான். ஆமா, அவர் எல்லாருமே அண்ணன். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வாயிலாக நீங்க தெரிஞ்சுக்கொள்ள ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் செயல் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் அண்ணனை வந்து ரொம்ப நாளா நாங்க வலை போட்டு தேடிக்கிட்டு இருந்தோம். இப்போ கில்லி ரீரிலீஸ் ஆகி எல்லா திரையரங்குலையுமே வந்து நல்ல வரவேற்பு. குறிப்பா விஜய் சார் ஓப்பனிங்ல வரதான் தெரியும், ஆனா டைலாக் ஓப்பனிங் அப்படின்னா அண்ணன் தான். அது மட்டும் இல்லாம நிறைய திரைப்படங்கள்ல அண்ணனோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பார்த்து கொண்டாடி இருக்கோம். எங்க இருக்காரு இவர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தேடல்கள் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு அண்ணனை எங்களோட இருக்கப்போ நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு தான் இன்வைட் பண்ணியிருக்கோம். கில்லி சிவானா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்ப இருக்கிற ஆர்டிஸ்டுக்கெல்லாம் சீனியர் இல்லைண்ணே. ஏன்னா பின்னாடி இருக்கவங்களா இருக்கட்டும், குறிப்பா கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், எல்லாருக்குமே அவங்களுக்கு மட்டும் சீனியரா தெரியல, எங்களுக்கெல்லாம் நீங்க சீனியரா தான் இருந்திருக்கீங்க. இப்போ 90s அண்ட் 2K கிட்ஸ் எல்லாருமே தியேட்டர்ல உங்களை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு இந்த ரெஸ்பான்ஸ் இந்த டைம்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அவங்களாம் நம்ம டைலாக் பேசும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓப்பனிங்லாம் ஓகே. அதுவும் ரீல்ஸ் எல்லாம் பண்ணி போட்டிருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துருந்தீங்களா நீங்க? பார்த்துங்க, ட்ரெண்டிங்காக இருக்கு இதுதான். ஓகே ஓகே. அதான் இப்படிதாங்க பேசுவார், ரொம்ப செட்டில்டாக தான் பேசுவார். நிறைய விஷயங்கள் பேச வைக்கலாம். நேம்லேயே வச்சிருக்கீங்க நீங்க கில்லி சிவா அப்படின்றது. இந்த படத்தினால என்ன எல்லாருமே அப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, கில்லி சிவான்னு. ஓகே ஓகே. இந்த படத்து மூலியமா அப்படியே ரீவைண்ட் பண்ணி போயிருவோனே. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் சீனியர் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு 2002ல நீங்க உள்ள வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ராஜா படத்துல அஜித் அவர்களுக்கு ஃப்ரெண்டா. அதுக்கு முன்னாடி ஒரு உழைப்பு இருந்திருக்குள்ள, அதுக்கு முன்னாடி இந்த ட்ரை பண்றது விஷயம், இந்த தேடல் அப்படின்ற ஒரு விஷயம், அது எங்க தொடங்குச்சுங்க? 98ல இருந்து தொடங்கும். 98லயே? அப்ப என்ன வயசுன்னு இருக்கும் உங்களுக்கு? எனக்கு என்ன ஒரு 20 அந்த மாதிரி இருக்கும். 98ல 18 19 அப்படி இருக்கும். அப்படி இருக்கும். வயசாகாம இருக்கு அப்படியே இருக்கீங்க. ஏன்னா அப்போ ஆண்ட்ராய்ட் போன்ல எதுவுமே இருக்காது, ஆன்லைன் ஃபோன் தான். ஃபோட்டோஸ் நம்ம எடுத்து ஸ்டில் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆஃபீஸாக போய் கொடுக்கணும். ஓகே ஓகே. அதில் நம்ம ஃபோன் நம்பர் எழுதி கொடுக்கணும். லேண்ட்லைன் நம்பரில் தான் அவங்க எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. கூப்பிட்டா திரும்ப அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு திருப்பி போயிட்டு அவங்கள பார்த்து பேசணும். அந்த ஒரு கஷ்டம் அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப இதாக தானே இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல நம்ம ஃபோட்டோக்கு காசு கொடுக்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு 10 ரூபான்னா கூட சொல்லுங்களேன், அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது ஃபோட்டோ ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டில்ஸை கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் எதாவது இருக்கான்னு கேட்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு படம், சான்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கணும் போது யோசிச்சு இது பண்ணுவாங்க. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு படம் ராஜா பண்ணும்போது எழில் சார் தான் நன்றி சொல்லணும். அவர் என்னை நம்பி அந்த கேரக்டர் கொடுத்தாரு. கேரக்டராக பண்ணிவிட்டு அந்த ஸ்டில்ஸ் வாங்கி அப்புறம் ஒரு ஆஃபீஸாக கொடுத்துட்டு அப்படி தான் சான்ஸ் வாங்கணும். நான் தர்ணி அண்ணன் வந்து எதிர்முதிரும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஓகே. தில்லு தூள்லாம் பண்ணும்போது போய் வாய்ப்பு கேட்டிருக்கேன். ஆனால் சின்ன பையனாக இருக்க கில்லியில் கொடுத்தாரு எனக்கு. அதுக்கான இது நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நாம் அதை பற்றி பேசணும். நம்ம சொன்ன மாதிரி அந்த தேடல் அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து எங்கேயாவது இப்பயே வந்து வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயங்கள் வீடியோ அனுப்புனாலே நேரா மூஞ்சி நீ எல்லாம் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி இன்னும் அதெல்லாம் நிறைய நடக்குமே, எல்லா நடிகருக்கும் நடக்கும். எப்படி அதை ஃபேஸ் பண்ணீங்க? ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு அசிங்க அவமானம்லாம் இல்லாமலாம் யாரும் பெருசாக வந்துட முடியாது. ஏன்னா சின்ன வயசு நம்மளுக்கு சுருன்னு கோவம் வரும், அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து கண் கலங்கிட்டு வீட்டுக்கு வரணும், அவ்வளோதான். எல்லாம் நடக்கும், என்ன பண்ணுறதுக்கு அம்மன் வந்துடணும். கோவம் வரும், என்ன பண்ணுறது, ஏதோ பேசுகிறான் பேசிட்டு போட்டோன்ட்டு நம்ம பாட்டில் வந்துட வேண்டியது. எல்லாருக்கும் வந்து இவரோட நடிச்சிடணும், இந்த நடிகரோட நடிச்சு. எனக்கு அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கூடயும் நடிக்கணும், எல்லா ஆர்டிஸ்ட் கூடயும் நடிக்கணும். ஹீரோ இவங்க கூட தான் நடிக்கணும், இவங்க கூட தான். சின்ன ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க கூட நடிக்கணும்.
நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாங்க. நான் எல்லாத்துலேயும் சொல்கிறத நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அவங்ககிட்டயும் ஒரு சில இப்போ உங்ககிட்ட பேசிட்டு உங்ககிட்டேருந்து கூட எனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும், நான் எடுத்துப்பேன். அதெல்லாம் கிடைக்கும். இப்போ நீங்கள் பேசுங்க, இது மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கிடச்சுன்னா நானும் அது மாதிரி பேசணும், எப்படி எந்த மாடுலேஷனில் பேசினார் எப்படி பண்ணாருன்னா நான் பார்த்து கற்றுக்கணும். அது எனக்கு ஆசை. நான் எல்லாருக்கிட்டையும் நடிக்கணும்னு ஆசை. நாங்கள் நீங்கள் பேசுறது கேட்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு மணிகண்டனையும் விஜய் சேதுபதி அவர்களையும் இணைச்சி வச்சு பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களும் உங்களுக்கு ஜூனியர்ஸ் தான். எனக்கு தெரியல உங்கள்கிட்ட இருந்து. சேதனெல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே வந்தார். எனக்குலாம் அவர்லாம் ஜூனியர்லாம் சொல்லக்கூடாது. அவர்லாம் நம்ம ஒரு அப்போவே வந்துட்டாருங்க. ஓகே, அப்போயே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்து பண்ணிட்டு போயிட்டாருங்க அவர்லாம். சரிண்ணே. அந்த தேடல்கள் டைமில் அதே மாதிரி மணி சொன்னீங்களே, ஆமாம், செம்ம டைப், செம்ம கேரக்டர். சினிமாவை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாப்புல. சினிமாவில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக என்கிட்ட சொல்லியிருக்காரு விக்ரம் வேதா. அப்போது அவர் தான் டைலாக் ரைட்டரு. கேட்கும்போது நான் எல்லா வேலையும் செய்வேண்ணா அப்படின்னு சொல்லுவார். எனக்கு மணி ரொம்ப பிடிக்கும். உங்களோட தம்பிகள் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களெல்லாம். நல்ல நண்பர்கள் அவர் தான். சரிண்ணே. அந்த தேடல்கள் டைமில் வீட்டில் சப்போர்ட் அப்படின்ற விஷயம் இல்லை. அந்த டைமில் எப்படி நான் சர்வே பண்ணீங்க? வீட்டில் அண்ணன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார். ஓகே, அண்ணன் தான். என்னெல்லாம் நான் கில்லி அப்போல்லாம் வந்து வீட்டில் எல்லாம் சப்போர்ட் பண்ணதால் தான் என்னால் போயிட்டு அதெல்லாம் பண்ண முடியுது. காலையில் அவங்க என்னை எழுப்பி விட்டு நான் காலையில் இருந்து கிளம்பி இங்கேருந்து ஈஸியாக போகணும், பைக்லேயே போய்டுவேன். எனக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க. நான் எனக்கு என்னமோ அங்கே இருக்கிறதுக்கு புரியல. ஜாலியாக பைக்லேயே ஈஸியாக ரோடு அப்படியே வந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு போயிடுவேன். ஜாலியாக இருக்கும். அண்ணன் தான் ஃபுல் சப்போர்ட்டாக. ஆமாம். இல்லை, நம்மளுக்கு இப்போலாம் கடமைகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி வீட்டுக்கு எவ்வளோ வேலை செஞ்சாலும் நம்ம வீட்டில் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் இருக்கிறத கொடுத்துருவேங்க. என்கிட்ட இருந்து தான் கொடுத்துருவேன். நான் அதை பற்றிலாம் இது பண்ணுவேன். அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்குவேன். ஓகே. இருந்தாலும் நல்ல நண்பர்கள் அமையறதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த தேடல்கள் இருந்தப்போ உங்களோட இணைஞ்சி ஒரு தேடல்கள் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி நண்பர்கள்லாம் ஞாபகம் இருக்காங்களா? அவங்களாம் இப்போ என்னவா இருக்காங்க, எங்கே இருக்காங்க? நிறைய பேர் இல்லைங்க சினிமாவில். நிறைய பேர் இல்லை. நான் போக ஆரம்பித்து நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே வந்து பழக்கமானவங்க தான் நிறைய பேர் இப்போ இருக்காங்க. எனக்கு ஒரு சில சான்ஸும் அவங்களும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதான் விஜய் சேதுபதி அண்ணன் சொல்லலாம், கார்த்தி அண்ணன் சொல்லலாம், அன்பண்ணன் சொல்லலாம், காளி வெங்கட்ட சொல்லலாம். நிறைய பேர் என் ஃப்ரெண்டு அசோக், பாலா, இவங்க 2 பேரும் வந்து கார்த்தி சுப்ராஜ் சாரோட அசிஸ்டண்ட்டு. அவங்க மூலியமாக தான் எனக்கு பேட்டையில் வாய்ப்பு கிடைச்சிது சொல்லலாம். நிறைய பேர் இருக்காங்க நண்பர்கள். நிறைய விஷயங்கள் பேசுவோம். தொடக்கத்துலேருந்து ராஜாலேருந்து வந்துடுறேன். ஃபஸ்ட்டு படமே அஜித் அவர்களோட அப்படின்ற பொழுது எல்லாருமே ஒரு மாதிரி பொறாமப்பட்டிருப்பாங்க. அது எனக்கு தெரியல. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன். யார் கூட? அஜித் சார் கூட பண்ணேன். அஜித் சார் கூட தான் பண்ணேன். அப்படின்றப்போ வீட்லையா இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயா இருக்கட்டும் அவங்க ரியாக்ஷன் என்னவா இருக்குது? எல்லாம் ஒரு மாதிரி என்ன பார்த்தாங்கன்னா, அது ஃபோட்டோ இங்கே நடக்கலையே ஷூட்டிங்கு, வைசாக்கில் நடக்குது, நான் என்ன பண்ணுறது. ஜாலியாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு படம் அந்த அனுபவம் எப்படின்னு இருந்தது? அதான் அஜித் சார் கூட அப்படின்ற பொழுது நல்ல அனுபவம். ஃபஸ்ட்டு படங்க எனக்கு. எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு அதை பற்றி யோசிச்சுட்டு போய் பண்ணுறது தான் நல்லா இருந்தது. எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அது கரெக்டாக சொல்லி கொடுத்துருவாரு எழில் சார். சூப்பராக சொல்லி கொடுத்துருவாரு. போய் பண்ணிடுவேன். ஓகே. அதில் ஏதாவது ஒரு மெமரபிள் அந்த மாதிரி விஷயங்கள் ஃபஸ்ட்டு படம் அப்படின்றப்போ இந்த மெமரிஸ் எல்லாம் இருக்கும்ல? ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து போகிறோம், வைசாக் போகிறோம், ஷூட்டிங்க்கு போகிறோம் அப்படின்னும் போது சந்தோஷம் தான். அந்த ஊர் எப்படி இருக்குன்றது தெரியாதுல்ல. நீங்கள் நம்புனீங்களா நம்ம படத்தில் நடிக்க போகிறோம்டா, அதுவும் அஜித் சாரோட ஃப்ரெண்டாக நடிக்க போகிறோம்டா அப்படின்ற போது? நடிச்சு முடிச்ச வாட்டியாவது நீங்கள் அப்புறம் நம்பிட்டேன். நீங்கள் பார்த்த உடனே அஜித் சாரை பார்த்த உடனே நம்பிட்டேன். அவர் வந்த உடனே ஃபஸ்ட்டு அவரே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அவரே பண்ணிட்டாரு. பண்ணிட்டு நீங்கள்லாம் தெலுங்கு இங்கே ஆட்களா ஹைதராபாத் ஆட்களா எப்படின்ற மாதிரி கேட்டார். இல்லை நான் சென்னை தான். ஓ சூப்பர், நம்மளா சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு கை கொடுத்துட்டு அவர் ஜாலியாக கேஷுவலாக பண்ண ஆரம்பிச்சார். சூப்பர். அது அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னா, நீங்கள் பேரலாக இன்னொரு படம் பண்ணிட்டு இருந்தீங்க ராஜா. அப்போது ராஜா தான் பண்ணேன். அதுக்கப்புறமா வேறு ஒரு படம் பண்ணேன், வெல்டன் ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் கில்லி அண்ட் சுல்லான் 2 கில்லியும் சுல்லானும் ஒரே டைமில் பண்ணேன். ஒரே டைமில். அதான் பிரச்சனை. சரிண்ணா, இப்போ கில்லிலேருந்தே நம்ம தொடங்கிடுவோம். எப்படி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருந்திருக்குல்ல கில்லியில்? பிரமிப்பாக இருந்தது. அதுவும் தர்ணியண்ணன் கூட. தர்ணியண்ணன் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததே பெரிய விஷயமா இருந்தது. ஓகே. அது கிடச்சி அவர் தான் 3 படமாக அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்தா. இதில் கிடச்ச உடனே செம்ம சந்தோஷமாக இருந்தது. நான் போயிட்டு ஏதோ சரி ஏதோ இருக்கும் போல் இருக்குது, இவ்வளோ க்ரௌடு நம்மளை எங்கே நிற்க வைக்க போகிறான்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி தான் இருந்தது. ஆனால் விஜய் சார் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஓகே. அதுவும் இது ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே நம்மளை காட்டுவாங்களான்றதே தெரியாத போச்சு. அப்படியா? அப்போ சொல்லலையா உங்களுக்கு? அந்த எதுவுமே தெரியாதுங்க. ஜாலியாக போச்சு. அவர் சொல்லுவார் எனக்கு இதெல்லாம் வேணும், அவரே நடிச்சும் காட்டுருவார். நம்ம போயிட்டு அழகாக ஈஸியாக பண்ணிட்டு வந்தோம். ஜாலியாக இருந்தது. ஆனால்
ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஞாபகம் இருக்குங்களா? என்ன சீனா இருந்தது? ஃபர்ஸ்ட் டே ஷூட்லாம் எனக்கு என்ன சீன்னா அவங்களுக்கு விஜய் சாருக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓகே. ஃபைட் சீக்வன்ஸ் தான் போயிட்டு இருந்தது. விஜய் சாருக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓப்பனிங் அப்போலாம் எனக்கு எது நான் தான் ஓப்பனிங் பண்ண போகிறேன்னா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. வாட்டில் போயிட்டாங்க அப்படியே அவங்க கேமரா பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க அதெல்லாம் நான் பார்ப்பேன். பண்ணி உட்காந்து பார்த்துட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்கலாம் பார்த்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் திடீர்னு சிவாவா அப்படின்னாரு. என்ன அப்படி நீ தான் இதுதான் இது நீ தான் பண்ணணும் அப்படின்னு. அப்படியா? அப்போ கூட அது ஓப்பனிங்னு தெரியாது. சரி. ஆனால் அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சீன்? ஆமாம். ஓகே. எனக்கு ஓப்பனிங்னு தெரியாது. சரி. படம் பார்க்கும்போது தானே என்னது ஓப்பனிங்கா. ஓகே. அப்போ கலர் கொஞ்சம் இதான் நீங்கள் இப்போ கொஞ்சம் இந்த கார்த்தி படத்தில் சொல்கிற மாதிரி பார்க்க கருவண்டு மாதிரி இருந்தாப்பா இப்போதாப்பா கொஞ்சம் கலர். நீங்கள் வேறுங்க அப்படியே தாங்க இருக்கேன் இப்போ கொஞ்சம். நீங்கள் நான் அப்படியே தாங்க இருக்கேன். நான் இது மேக்கப் எதுவுமே எந்த படத்துலையும் நான் மேக்கப்ன்றதுலாம் போட மாட்டேன். இது வரைக்கும் போட்டது கிடையாது. சரி. மேக்கப் இல்லாமல் தான் நடிக்கிறேன். அதுவும் நம்ம மேலே தப்பு சொல்லக்கூடாது. டேரக்டர்ஸுக்கு ராவா வேணும் அப்படின்றாங்க. அப்படியே போய் பண்ணி அப்படியே போயிட்டு. ஓகே. எங்களோட நாங்கள் பார்த்த ஓப்பனிங் சீனா நீங்கள் தான் அவரை ரேக் பண்ணுவீங்க. ஒரு இடத்துல வச்சு ரவுண்ட் அப் பண்ணிடுவீங்க, ஸ்கெட்ச் போட்டுருவீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ பின்னாடி ஓட்டேரி வருவார். ஒரு தாமன் வருவார். ஸோ அவரு உங்களை பழிச்சு கட்டுவார். உங்களுக்கு பின்னாடி விஜய் சார் இருப்பார். அந்த ஒரு ஃப்ரேம் பார்க்கும் பொழுது இங்கே பாருங்களேன் அவருக்கு முன்னாடி இவர் இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அது எப்படின்னு இருந்தது எடுக்கும் பொழுதும் சரி, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும் பொழுதும் சரி? எடுக்கும்போது நல்லா தான் ஜாலியாக தான் போச்சு. ஆனால் ஸ்க்ரீனில் நான் ஓப்பனிங் வரணும்னு தெரியும் போது தான் ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. நல்லா இருந்தது. இல்லை அவரோட ஃபேஸ் டு ஃபேஸ்லாம் அந்த கனெக்ட் இருக்குல்ல, அந்த அதெல்லாம் ஒரு பயம் இருந்தது தானே? இல்லை இல்லைங்க, அவர் ஜாலியாக இருப்பாருங்க. அந்த பயம் அதெல்லாம் இல்லை. அவர் கூட நடிக்கும் போது எனக்கு இன்ன வரைக்கும் எந்த நடிகரோட நடிக்கும் போது எந்த பயமும் வந்தது இல்லை. ஓகே. இல்லை நம்மளை விட இவங்களுக்கு ரீடேக் பெறக்கூடாதா அப்படின்னு நம்ம ரொம்ப இல்லை, நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக இருக்கணும்ல. அவங்க வேலையில் அவங்க கரெக்டாக இருக்கும்போது நம்ம வேலையில் நம்மளும் கரெக்டாக பக்கம். அது டேரக்டர் ப்ரொடியூசர் ஒரு பக்கம் எவ்வளோ பேர் காசு போட்டு தானே நம்மளெல்லாம் நம்பி கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை நம்ம கரெக்டாக தக்க வச்சுக்கணும், அவ்வளோதான். சரி. எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு காமனான டவுட் அந்த படத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் இங்கேருந்து பாட்டில் எடுத்து வீசுவீங்க, அவர் பிடிச்சிட்டு குடிச்சிருவாரு. குடிச்சு முடிச்ச வாட்டி மறுபடியும் அடிக்கிறப்ப எப்பறம் அதில் ஜூஸ் இருந்துச்சு அப்போ அந்த கேள்விகள் இருந்துச்சு உங்களுக்கு? அப்போ படம் பார்க்குறப்ப இருந்ததா? நிறைய இருக்குங்க. ஓகே. அது என்ன பண்ண முடியும், அதுதான் கமர்ஷியல். ஆமாம் அப்படின்னு ஒரு விஷயம் தான். இல்லை எங்களுக்கு நானே டிவியில் போடுறப்பெல்லாம் தெரியலண்ணே. நானும் அப்போல்லாம் சின்ன வயசாக இருக்கப்ப தேட்டரில் பார்த்துருக்கோம். அப்போயும் நம்மளுக்கு தெரியாது, சின்ன பையனா. ஆனால் இப்போ இந்த 2K கிட்ஸ்லாம் இங்கே பாருங்க இதை கவனித்தீர்களா இவர் போட்டு பார்த்தேன். எனக்கு நிறைய வந்திருக்கு, பார்த்தேன். பசங்க அனுப்பிச்சதுலாம் சரி பார்த்து சிரிச்சு தான் இருக்கணும். பரவாயில்லையே இவ்வளோ இதுவாக கவனமாக பார்க்குறாங்க. அப்போது இப்போ இருக்க டேரக்டர்ஸ்லாம் அதை புரிஞ்சிக்கணும். அப்போ எடுத்ததே இப்போ இருக்க பசங்க எவ்வளோ நுணுக்கமாக கவனிக்கிறாங்கன்னு. அப்போ நம்ம எதாவது தப்பு பண்ணோன்னா ஆமாம் வச்சு செய்துருவாங்க, அவ்வளோதான். அதான் அப்போ நடந்தது கண்டுக்க மாட்டாங்க. நடந்த விஷயம்லாம் இப்போ அவ்வளோ இப்போ தெரிய வருதுன்னு இப்போ எடுக்கிறது எவ்வளோ இதுவாக ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. அது ஒன்று இருக்குல்ல. அந்த சீன் முடிச்ச வட்டும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அது எப்படின்னா அது செட்டாகவே இருந்தாலும் அவர் ஒரு ஸ்பைடர்மேன் ஜம்ப் ஒன்று அடிப்பார். அந்த ஜம்புக்கு அப்புறம் மேலே கீழே எல்லாமே இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவர் ரோப்பே போட்டது இல்லைங்க, அவரே ஒரிஜினலாக தான் பண்ணார். அதெல்லாம் எகுனதான் நான் தான் ரோப் கட்டியிருப்பேன். அவருக்கெல்லாம் ரோப்பே இல்லை. எனக்கே நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாரு. ரோப்பே இல்லாமல் எகுனாருங்க. எப்படிங்க அது பில்டிங் டு பில்டிங் ஜம்ப் பண்ணும் பொழுது செம்ம கேப்புங்க. அது அசால்ட்டாக எகுனாருங்க. நானே பெஜாராயிட்டேன். நான்லாம் நீ எகிரிடுவியா அப்படின்னு கேட்டேன். ஐயோ என்னால் முடியாதுப்பா, கீழே வந்தால் யார் கால் கை ஓடித்து, நான்லாம் பண்ண ரோப் கட்டிட்டு பண்ணேன். அவர் ரோப்பே இல்லாமல் எகுனார். ஓகே, சூப்பராக பண்ணார். ஏன்னா ஒரு பெரிய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். அது அந்த டைம் அந்த ஓடு மேலே ஓடி வரது செட்டு தான். அதுவே இருக்கும், ஒரு 2 பில்டிங் 3 பில்டிங் ஹைட் இருக்கும். அது மேலேயும் ஓடி, அது இங்கே மழை வேறு. ஓகே, ஓடி வந்தார். யாருமே இல்லை, நாங்கள் 2 பேர் தான். எங்கள் 2 பேர் தான் ஷார்ட்டு அன்றைக்கி, வேறு யாரும் இல்லை. மழை வேறு. அந்த ஓடு லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னா கூட அவ்வளோதான், விழுந்தோன்னா முடிஞ்சு. அவ்வளோ சூப்பராக ஓடி வந்தார். ஓகே. அப்போ உங்களோட சேஃப்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி அவரு பார்த்துப்பாரு? ஏன்னா ஒரு பெரிய ஹீரோஸோட சொல்லுவார், சொல்லி கொடுப்பாரு. இப்படிலாம் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, எல்லாம் மிஸ் ஆகிடும். நான் அந்த எகிற சீனே சொல்கிறேனே, மாஸ்டர்லேயும் சொல்லுவேன். எகிற சீன் ரிப்பில் கரெக்டாக கையை வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரிப்பு அடிப்படும். நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாரு. நான் இப்படி கையை வச்சுக்கோனா இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ணன் தான். ஆமாம். ஓகே. அவர் எல்லாருமே அண்ணன். சிறப்புண்ணே. அதுக்கப்புறம் அந்த கீழே வரும்லண்ணே, அந்த சீக்வன்ஸ் முடிஞ்ச வாட்டி எதை வேணா ஆடலாம், ஆனால் ஆணவத்தில் மட்டும் ஆடக்கூடாது. நீங்கள் கீழே எல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஓட்டேரி நரியோட சீக்வன்ஸ் வரும். அதெல்லாம் எடுக்கிறப்பயே கேரண்டியா இது ஹிட்டடா, இந்த ஒரு சிரிப்பு அங்கே தேட்டரில் தெரிக்க போகுது அப்படின்ற மாதிரியான சீக்வன்ஸ். நம்ம எந்த படம் பண்ணாலும் நம்ம படம் பண்ணுறது, நம்ம சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஹிட் ஆகிட்டோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணணும்.
ஓகே ஓகே. அது ஆடியன்ஸை பொறுத்து. ஆனால் இதெல்லாம் ஹிட் ஆகும் அப்படின்றது அப்போவே கணிச்சிருந்தான். கபடி மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே வந்து அந்த பிளேடு போடுறதா வரும். அதில் உங்களை ஒரு ஒரு அடி அடிப்பார். அந்த அடியே அது ரியலானே? ஆமாம். அப்படியா? ஆமாம். அடினா ரொம்ப ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டார். நம்ம அதோட ரியாக்ஷன் எடுத்துட்டு நம்ம போகும்போது தான் நம்மளுக்கு அடிப்படும். அவர்லாம் லைட்டாக தான் பஞ்சு போல தொடுவார். ஓகே. கபடி மேட்சே அது ரியலாக ப்ளே பண்ணீங்களா? எல்லாருமே பண்ணமே. எல்லாரும் ஒரிஜினலாக எங்களுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணாங்க. கபடி பிளேயர்ஸை வர வச்சு மாஸ்டர்ஸை வர வச்சு எங்களுக்கு ட்ரெயின் பண்ணாங்க. ஓகே. ட்ரெயின் பண்ணி தான் நாங்களாம் போய் பண்ணோம். விஜய் சாரும்? ஆமாம். ஓகே. அந்த என்ட்ரிலாம் இருக்குல்லண்ணா, அவர் அந்த காலை தொட்டு இந்த மண் வைக்கிறதுலாம் சாராக இருக்குங்க. அவர் நான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கே அப்படி இருக்குது. நான் நேரில் பார்த்து அவர் முகத்தை அப்பா நான் ஃபயர் சாமி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே. அந்த டெலிஃபோன் மேட்டரும் கேட்கணும். அந்த டெலிஃபோன் பூத்தில் ஓகே விஜய் சார் உங்களுக்கு பிடிக்கல, அவங்களோட ஆப்போனன்ட் டீம் அவரை நீங்கள் எதுக்குற மாதிரியான சீக்வன்ஸ் இருக்கும். அதுதான் அப்பவே எங்களுக்கு இப்பயே க்ரஷ் அப்படின்னா உங்களுக்கு அப்பெல்லாம் பயங்கரமான க்ரஷ். பீக்கில் இருந்தாங்க. நீங்களே வாண்டடாக கேட்டீங்களாண்ணே? அதெல்லாம் அவர் டைரக்டர் முடிவு பண்ணதான். நான் அவங்கக்கிட்ட நான் பண்ணட்டுமா இதை பண்ணட்டுமா யாரோடதையும் போடுவோம் எனக்கு கொடுக்கறத நான் பண்ணிப்பேன். மெம்பர்ஷிப் சாட் வைக்க அப்புறம் உங்களோட அண்ணன் ஒருத்தர் இருப்பார், அதாவது உங்கள் ஃப்ரெண்டு கபடி மேட்ச்சில் லைக் பிரதர்ஸ் மாதிரி அப்போ இருந்துப்பீங்க. அவர் சொல்றாரு யாரா இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உங்கள் கேங் சொந்தக்கார பொண்ணா இருக்கும். உங்க கேங்க தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சரி இந்த கேங் தான் முரட்டு கேங்கா இருக்குமோ அப்படின்றப்பதான் முத்துப்பாண்டி வருவாப்புல. ஸோ எத்தனை நாள் இருந்ததுண்ணே கில்லி ஷூட்டிங் உங்களுக்கு? எனக்கு போச்சுங்க ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே போச்சுங்க எங்களெல்லாம். அப்போ அது ஃபுல்லாக முடிச்சது எப்பயும் சரி, தரணி சாரும் சரி, சரி 1.5 மாதம் எப்படி போச்சுன்னே தெரியாமல் இருக்குமா? இன்னமும் திரும்ப ஒரு படம் பண்ணால் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். குருவியில் ஒர்க் பண்ணேன். அவர் எப்போ படம் பண்ணாலும் அவர் கூட படம் பண்ணணுன்ற ஆசை எனக்கு நிறைய நாள் ரொம்ப நாள். ஏன்னா அவர் என்னோட முதல் ஆசான்னு சொல்லுவேன், எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. சினிமாவை பற்றியே தெரியாதவனுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. நிறைய இன்னும் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. இந்த படம் ரீமேக் அப்படின்றப்ப அந்த ஒக்கடு பார்த்தீங்களா நீங்கள்? நான் பார்க்கவே இல்லைங்க. நான் இப்போ அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் ஒக்கடு பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை பார்த்தேன். இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் பார்த்தேன். ரிலீஸ் ஆன வாட்டி என் ஷூட்லாம் முடிச்சுட்டு தான் நான் போயிட்டு பார்த்தேன். ஓகே. அப்புறமா தான் எங்களோட இதெல்லாம் பெருசாக அதில் இருக்காது. ஒக்கடுல அந்த மாதிரி ஒரு ஆட்களே பெருசாக இருக்காது. இதெல்லாம் இவர் பண்ணது. இவர் ஒன்று மாற்றினார், தமிழுக்கு ஒன்று பண்ணார், மெனக்கிட்டார். அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு. ஓகே. இப்போ அந்த ரீரிலீஸ் அப்படின்றது நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கில்லி ரீரிலீஸ் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? ஐயோ ரொம்ப ஸ்பெஷலுங்க. இப்போ ரீரிலீஸ் ஆனதால் தான் உங்களெல்லாம் மீட் பண்ண முடியுது. கண்டிப்பாண்ணே. நான் எவ்வளோ பெரிய விஷயம். ஓகே. சந்தோஷமா இருக்கு. இப்போ எந்த தியேட்டர்ல பார்த்தீங்க? இப்போ அம்பத்தூர் ராக்கில பார்த்தேன். இப்போ ஆமா. ஓகே. நீங்க கட் அடிச்சிட்டு போன அதே தியேட்டர் தான் போய் பார்க்கலாம்னு போனேன். ஜாலியா ஃபேமிலியா தான் போனேன். ஓ போய் பார்த்தேன். எல்லாரும் தான் போய் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம். இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, இப்போ எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? இதுதாங்க அப்போ பார்த்து நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி பேசினவங்க இப்போ இவர் தான் கில்லி சிவா இவர் தான் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி நான் நீங்கள் தானே நான் நம்ப அந்த டைம்ல தியேட்டர்ல ஜட்ஜ் பண்ணிட்டாங்களே நீங்க தான் அப்படின்றது. அப்போ அதை வச்சு தாங்க நிறைய சினிமா வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிது. போயிட்டு பேச முடிஞ்சது என்னால். நான் தான் இது பண்ணது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய வந்தது. அப்போ யார் கூட தியேட்டருக்கு போயிருந்தீங்க? அந்த அப்போ ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? சந்தோஷம் தான் பட்டாங்க. விஜய் சாரே பேசல, ஃபர்ஸ்ட் டைலாக் நீ தான் பேசுற அப்படின்ற மாதிரி கொண்டாடி இருப்பாங்க. இப்பயும் 2K கிட்ஸ் எல்லாம் உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தளபதியே ரவுண்ட் அப் பண்ற ஒரு ஆள் அப்படின்றப்பதான். ஸோ விஜய் சாரோட அந்த க்ரோத் அப்படின்னு ஒன்று இருக்குல்லண்ணே. ஏன்னா அந்த கில்லி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் ஆயிருந்த, பகவதி இந்த மாதிரியான படங்கள் ஆயிருந்தாலும் கில்லிக்கு அப்புறம் விஜய் சார் இல்லை அந்த டைம்ல இருந்த ஃபேன்ஸ் அப்படின்றவங்க இப்போ இருக்கப்போ எப்படி இருக்கு? ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க அவருக்கு. அப்போதை விட இப்போ பயங்கரம் கொண்டாடுறாங்களே. இப்போ பாருங்க 2K கிட்ஸ் வரைக்கும் கொண்டாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாம் 3 பாட்டு எனக்கு தெரிஞ்சு ஒன்ஸ் மோர் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே. அப்படி போட்டு 3 வாட்டி போட்டாங்க. போங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. செம்மையாக இருந்தது. அப்போ ஈஸியாரில் தான் ஷூட்டு? ஆமாம். அப்போ செட்டு போட்டது எல்லாமே. அப்போ அங்கே ஃபேன்ஸ் வந்தது உண்டா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு? வருவாங்களே அப்போ. வருவாங்க. ஓகே. ஆனால் சார் சைலண்ட்டாக வந்துட்டு முடிச்சுட்டு கரெக்டாக போயிடுவார். இந்த ஒரு அலப்பறைகள்லாம் சொல்லுவாங்க. ஃபோட்டோ எடுக்கனா கூட இன்னும் எவ்வளோ நேரம் எடுக்கிறீங்களே எடுங்க அப்படின்ட்டு நின்று ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுவார். ஓகே. நீங்கள் அப்போ எடுத்தீங்களா ஃபோட்டோ? அப்படியா? அவர் ஏன்னா அவர் கூடவே நடிச்சிட்டு அந்த ஸ்டில்ஸே ஒர்க்கிங் ஸ்டில்லே வச்சுருக்கேன்.
அப்புறம் அவர் இந்த படம் முடிஞ்சு பூசணிக்காய் இது உடைக்கும் போது அவர் கூட ஃபோட்டோ எடுத்தது இருக்கு. அதுக்கப்புறம் கப்பு வாங்கும் போது எடுத்தது இருக்கு. நிறைய இருக்கு. இப்போ நடிகனாக இருந்தார். இப்போ இந்த 2026 அப்படின்றப்போ அவரோட அந்த அரசியல் அப்படின்னு ஒரு விஷயங்களும் இருக்கு. இல்லைண்ணா அந்த மாதிரியான குணங்கள் அப்படின்னு இருக்குல்ல நீங்கள் நான் அப்போ பார்த்தது வந்து இப்போ வரைக்கும் அப்படி தாங்க இருக்காரு. மாஸ்டரில் கூட அப்படி தான் இருக்காரு. நான் எப்படி பார்த்தனோ விஜயண்ணாவை நான் வந்து கில்லியில் எப்படி பார்த்தனோ அப்படியே தான் இது இருக்கேன். மாஸ்டர்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு என்கிட்ட அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன். ஞாபகம் வச்சு பேசுகிறார்ல. இப்போ கூட நேரில் பார்த்தோன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார். ஞாபகம் வச்சு பேசுவார். அதெல்லாம் சும்மா சொல்லுவேன். கில்லி பற்றி கேட்டிருக்காரனே மாஸ்டரில், நீ தான் நம்ம கூட நடிச்சிங்க அதெல்லாம் சொல்ல. என் ஞாபகம் வச்சு நான் ஷூட் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் போயிருந்தேன். எனக்கு இல்லை அவரது போயிட்டு இருந்து என்னை உட்கார வச்சு பேசிட்டு நல்லபடியாக ஃபேமிலியை பற்றிலாம் விசாரிச்சுட்டு பண்ணார். ஓகே, அதுதான் விஜய். ஆமாம், சூப்பர்ண்ணே. அதுக்கப்புறம் நம்மள மாதிரி தாங்க அவரு, சாதாரண மாதிரி பாருங்க. இங்கே விட்டால் கூட அப்படியே கம்மன் படுத்துன்னு தூங்கிடுவார். அப்படியா? செம்மையாக இருப்பார். சிறப்புண்ணே. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார், அவருக்கு ஒரு இன்ட்ரோ நீங்கள் கொடுப்பீங்க, உங்களுக்கு பின்னாடி அவர் வருவார் அப்படின்றப்போ அந்த ஒரு மேஜிக் தான். ஏன்னா நாங்கள் ஏன் உங்களை தேடுறோம், நான் அது எதிர்பார்க்கவே இல்லைங்க. அது நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கல. நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். நான் ஆடிஷன்லாம் போனேன். போய் பேட்டைக்கு ஆடிஷன்லாம் அவர் கார்த்தி சுப்ராஜ் சார் ஆஃபீஸில் போயிட்டு ஆடிஷன்லாம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஏன்னா ஜிகர்தண்டா பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. அவங்க ஃபஸ்ட்டு ஜிகர்தண்டா பண்ணேன். அது எடிட்டிங்கில் போயிடுச்சு. அப்புறம் இறைவி அது இதுன்னு நான் நிறைய படங்கள் வாய்ப்புகள் கேட்டு போயிருக்கேன். பேட்டையில் போயிட்டு ஆடிஷன் பண்ணும்போது எனக்கு எதுவும் பெருசாக இருக்காது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டில் வந்துட்டேன். திடீர்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு பாலா அசோக்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க. ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க வாங்க, கும்டி பூண்டியில் நடக்குது, எங்கேருந்து இங்கே போகுது, ஐயோ வண்டியில் ஏன்னா நான் அனுப்புகிறேன் வாங்கன்னு சொல்லி என்னை வர வச்சு எடுத்தது தான் அது. ஆனால் உண்மையிலேயே எதிர்பார்க்கலங்க தலைவர் கூட அப்படிலாம் போய் நிற்பேன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சுப்ராஜனே உங்களுக்கு இன்னொரு தரணி இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. அவரு என்னன்னா கரெக்டாக அவர் சைலண்டாக உட்காந்து வாட்ச் பண்ணி கரெக்டாக இது பண்ணார், சந்தோஷப்பட்டார். ஏன்னா ஓப்பனிங் அது நிறைய நடந்தது, அதை நம்மளுக்கு கிடைச்சிது, நம்ம வாய்ப்பை பிடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஓகே, நடந்ததெல்லாம் நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்லது தான். எல்லா டேரக்டர்ஸுங்க அவங்களுக்கு தேவை. நம்மளுக்கு வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலாம் எதுவுமே தப்பான அவங்களுக்கு தெரியும். அவங்க மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. தலைவர் அவரை பற்றியும் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் 2 பேர் மட்டும்தான் அந்த ஃப்ரேமில். அவரும் அதே தாங்க, சிம்பிள் தாங்க, செம்ம ஜாலியாக இருப்பாருங்க. அவர் பாட்டில் சைலண்ட்டாக இருப்பார், உட்காந்துட்டு இருப்பார். சூப்பர் மனுஷன். கட்டி பிடிச்சிட்டாரு, சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. எதனால நான் பண்ணது முடிச்சது அவர் அடிச்சுத்தானே போகிற மாதிரி இருக்கும். போயிட்டு அது ஃபோனில் பேசுகிற இது முடிச்சோடனே அவர் அந்த இடத்துல கை தட்டுறாரு. என்ன மனுஷன், நான் போய் காலையில் வந்துட்டேன், கடவுளே நீயா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நான் ஏன் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் 3 பேர் பற்றி ஏன் கேட்டேன் அப்படின்னா, 3 பேரும் அப்பவும் இப்பவும் எப்போவுமே டாப்பில் இருக்கக்கூடியவங்க தான். இந்த 3 பேர் கூடயும் படம் பண்ணிட்டீங்க. உங்கள் லைஃப் பயங்கரமாக இருந்திருக்கும். அண்ணன் செம்மையாக செட்டில் ஆகிருப்பார், நல்லா சம்பாதி. அதெல்லாம் சும்மா கதைங்க, அதெல்லாம் இல்லைங்க. எப்படி சொல்கிறீங்க? சிம்பிளாக தாங்க இருக்கேன், ஒன்றும் பெருசாக செட்டில் ஆகலை. இன்னும் நிறைய படங்கள் பண்ண வாய்ப்புகள் வரணும். இல்லை 22 வருஷம் 22க்கு மேலே ஆயிடுச்சு. 22க்கு மேலே அது ட்ரை பண்ணது மேலே 2002 நீங்கள் ராஜா வந்தாலும் ஸ்க்ரீனில் வந்து 2002, 2024 அப்படின்ற பொழுது 22 வருஷம் நீங்கள் கடந்திருக்கீங்க. ஸோ அதனால் நல்லா செட்டில் ஆயிருப்பீங்க, பெரிய ஆளாக இருந்திருப்பீங்க அப்படின்ற விஷயம். அப்படிலாம் இல்லைங்க. ஏன்னா இந்த சினிமா உங்களுக்கு பேர் கொடுத்துருக்கு. ஆமாம், பேர் கொடுத்துருக்கு, சம்பாதிக்கவும் வைக்கும். பரவாயில்ல பார்த்துக்கலாம். அப்போ வந்தால் நம்ம ஒருத்தனுக்கே இல்லைல்ல, நிறைய பேர் கொடுக்க வேண்டியதுலாம் இருக்குது, கொடுத்துட்டு போயிடும். அவ்வளோதானே. நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, இப்பயே சினிமாவில் ஒரு விரக்தி அப்படின்னு ஒரு விஷயம் நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். பட் சம்பாதிக்க வைக்கல இந்த சினிமா அப்படின்ற ஒரு விஷயமாவது எங்கேயாவது எனக்கு. ஆனால் சினிமா மேலே போகணும், எனக்கு ஏதோ எனக்கு வர வேண்டிய நேரத்துக்கு வரும்னு நினச்சிட்டு நான் இருக்கேன், அப்படியே கடந்து போக வேண்டியதான். ஓகே, சுல்லா சொல்லுங்க. சுல்லானில் அப்பயும் நண்பராக வந்திருந்தீங்க. ஸோ அப்போ இருந்தும் அந்த 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 ஃப்ரெண்ட்ஷிப் ட்ராவல் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஏன்னா நான் இது கேட்கக்கூடாதான், கேப்டன் மில்லர் அதுவும் உங்களோட ஃபோட்டோஸ் நான் பார்த்துருந்தேன், ஃபோட்டோஸ் பார்த்துருந்தேன். ஸோ தனுஷ் அவர்களும் அடுத்த பரிமாணத்துக்கு போயிருக்காங்க ஆக்டிங் வைஸ் அப்படின்ற பொழுது. இல்லைங்க, சுல்லானில் பார்த்ததோட இப்போ பயங்கரமாக நிறைய சேஞ்சஸ் இருக்கு, சூப்பராக பண்ணுறாரு. பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி பண்ணிட்டு போவார், அதெல்லாம் சும்மா சொல்லுவார். அதனால தாங்க அவங்க அப்படி ஜெயிச்சு நிற்கிறாங்க. ஓகே, பெரிய விஷயம். வேற சிவானனுக்கு என்ன கேரக்டர் கொடுக்கணும், என்ன பண்ணணுன்றது ஒரு தீனி இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு தீனி தேவைப்படுதுல, எந்த மாதிரியான தீனி? எனக்கு எல்லா கேரக்டர்ஸும் பண்ணணும்னு ஆசை. இதுதான் பண்ணணுன்ற ஒரு இதுலேயே நின்றக்கூடாது, எல்லா கேரக்டர்ஸும் பண்ணணும்.
அவன் தான் நடிக்கணும். இத்தனை வருஷத்துல நீங்க மிஸ் பண்ண படங்கள் நிறைய இருக்குங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், அதனால நிறைய இருக்குது. இல்ல பர்டிகுலரா நான் தெரிஞ்சுக்கலாமா? சே இந்த படத்துல வந்திருந்தா இன்னும் அது நிறைய படம் போயிருக்கு. இதை பண்ணியிருந்தா இது போயிருக்கு, அது இது பண்ணியிருந்தா இது போயிருக்கு. அதான் மிஸ் பண்ண படங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் கைதி இருக்குங்க, நிறைய படங்கள் இருக்குங்க. ஓகே, நிறைய படங்கள். இப்போ கூட நான் ஒரு படம் பண்ணேன், அதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அதை போய் பார்த்துருவீங்க? பார்ப்பேன். ஓகே, இந்த ரோலுக்கு தாண்டா நம்மளை கூப்பிட்டாங்கன்ற வருத்தம் இருக்கும். ஆமாம். ஓகே, இப்போ இருக்கிற டைரக்டர்ஸோட பார்வை எப்படின்னு இருக்கு? எல்சி ஒரு பக்கம் இருந்தாலும் வெற்றிமாறன் இவங்களோட பயணம் ஒரு மாதிரி இருக்கு, ரஞ்சித், மாரி செல்வராஜ் ஒரு பயணம் இருக்கு. ஸோ டிரெக்டர்ஸோட இப்போ இருக்கிற டிரெக்டர்ஸோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா தானே பண்ணுறாங்க. ஓகே, அவர் வெற்றிமாறன் சார்லாம் எப்படிங்க எவ்வளோ படம் இட்டு கொடுத்துட்டே இருக்காரு. அவர் ஆஃபீஸ்லாம் போயிருக்கேன். அவரும் அதே தான், எனக்கு எப்போ உன்னை கூப்பிடணுமோ அப்போ கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். அவர்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் இருப்பாங்க. ரஞ்சித் சார் ஆஃபீஸுக்கு போயிருக்கேன், மாரி செல்வராஜ் சார் ஆஃபீஸுக்கு போயிருக்கேன், எல்லாரும் ஆஃபீஸுக்கும் போயிருக்கேன். த்ரோட்டா நான் விஜய் சேதுபதி அவர்களோட மட்டும் ட்ராவல் பண்ணுறீங்களா? அந்த ஒரு கனெக்ட், அந்த ஒரு பாண்டிங் எப்படி ஆச்சு? இல்லைங்க, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். சேது அண்ணா ரொம்ப பிடிக்கும். ஓகே, இல்லை நம்ம இடத்துலேருந்து ஒருத்தர் வந்தனால அப்படின்ற விஷயம் அப்படிலாம் இல்லை. அவர் பர்சனலாகவே நல்ல மனுஷன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். ஓகே, இந்த ஓவராலாக இந்த 22 வருஷத்தில் சினிமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம்னா இதான் சொல்லி? பொறுமை. பொறுமையாக இருந்துருக்கணும், அமைதியாக இருந்து பார்த்துக்கலாம், வர வேண்டிய நேரத்தில் வரும். அவ்வளோதான். அவ்வளோதாண்ணா. இருந்தாலும் இந்த பர்சனலாகவும் இந்த கேள்வி வைக்கணும். அண்ணனை தாண்டி வீட்டில் சப்போர்ட் அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல, அண்ணிலேருந்து இன்ன வரைக்கும் அண்ணன் அவரை தாண்டி அம்மா அப்பாலாம் எவ்வளோ சந்தோஷமாக? அப்போலாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் தான் எனக்கு சப்போர்ட்டு. ஏதோ பையன் ஏதோ ஒரு வேலை செய்கிறான், பசங்க அப்படி இருக்காங்க, அம்மா அப்பாவுக்கு அது ஒன்று இருக்குது. அண்ணன் தான் எனக்கு. இருந்தாலும் என் தம்பி இத்தனை வருஷமா இருக்கானே, என் தம்பி அடுத்த இன்ன வரைக்கும் எங்கள் அண்ணன் எதுவுமே அதை பற்றிலாம் ரொம்ப கஷ்டப்படுது. எனக்கு சொன்னது, நீ தேர்ந்தெடுத்திருக்க ஃபீல்டு அந்த மாதிரி, எப்போ எது நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, பொறுத்து போ, நடக்க வேண்டிய நேரத்துக்கு நடக்கும். இப்போ சோசியல் மீடியாவில் இருக்கவங்க, சில ஆப்பில் இருக்கவங்களாம் இந்த மாதிரிலாம் அவங்களோட ஆக்டிங்கோ இல்லை அவங்க மாதிரியான விஷயங்களை காமிச்சு இப்போ திரைப்படங்களை ஈஸியாக அவங்க உள்ளே வந்துடுறாங்களேன்னு. நான் சொன்ன மாதிரி இத்தனை வருஷம் ட்ராவல் நம்ம அவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டோம், அவமானம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஈஸியாக ஒரு வழியாக உள்ளே வராங்கல்ல, அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுதாக இருக்கட்டும், பரவாயில்ல அவங்களும் வரட்டுமே, அவ்வளோதான். இல்லை அதான் அண்ணனோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நம்ம தம்பி இவ்வளோ விஷயங்களாக கஷ்டப்படுறானே, அவனுக்கான தீனியோ அவனுக்கான இடமோ அவனுக்கான ஒரு விஷயமோ கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் வீட்டுக்கும் இருக்கும்ல? இருக்கும். ஆனால் இன்ன வரைக்கும் பெருசாக இது பண்ணிக்கல, உங்கள்கிட்ட காட்டிக்கல. ஆனால் இன்ன வரைக்கும் அது என்னை வந்து தட்டி கொடுத்துட்டு தான் போவார். எனக்கு அண்ணனை பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு முகவரி படம் தான் ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்சு ரகுவரன் மாதிரி உங்களுக்கு அண்ணன். உண்மைங்க, அப்படியா? அப்படிதாங்க. நிறைய விஷயம் எங்கள் அண்ணன் தான் பண்ணி, நிறைய சப்போர்ட்டு எனக்கு இன்ன வரைக்கும் எங்கள் அண்ணன் தான். ஓகே, யாரும் இல்லை. சிறப்புண்ணே. இந்த கில்லி ரிலீஸ் மட்டும் இல்லை, இன்னும் உங்களுக்கு சுல்லா ரிலீஸ் ஆனாலும் சரி, ராஜா ஆனாலும் சரி, இத்தனை படங்கள் உங்களோட நடித்த படங்களில் ரிலீஸ் ஆனாலுமே சரி, எல்லாமே மக்கள் பயங்கரமாக கொண்டாடுவாங்க அப்படின்னு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பர்சனலாக இத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்களே, ஒரு பெஸ்ட் 5 ஃபிலிம்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் பண்ணதில்லை, நான் என்னென்னு மட்டும்? எல்லா படமும் சொல்லலாங்க. பெஸ்ட்டுன்னே சொல்ல முடியாது. நான் எல்லா படமும் தாங்க நல்லா பண்ணியிருக்கேன். எனக்கு எல்லா படமும் தானுங்க, எல்லா டேரக்டர்ஸும் நல்ல படம் தானுங்க பண்ணியிருக்காங்க. இதுதான் பெஸ்ட், இதெல்லாம் பெஸ்ட் இல்லைன்னு எப்படிங்க என்னாலே சொல்ல முடியும்? இல்லை, இப்போ கில்லி சிவாவா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆமாம், ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக அதில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகி கொடுத்து, வேறு எதுவும் இல்லை. ஆனால் அதனால அந்த படம் தான் நான் சொல்கிறேன். எல்லா படமும் எனக்கு பிடிக்குங்க. ஓகே, எல்லா டேரக்டர்ஸ் எடுத்த படமும் எல்லா படமும் எனக்கு பெஸ்ட்டு படம் தான், எல்லா டேரக்டர் வேஸ்ட்டும் கிடையாது. ஓகே, சிறப்பு. அடுத்தடுத்த படங்களும் உங்களுக்கு அப்படிதான் அமையணும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ இருக்க 2K கிட்ஸ் முதற்கொண்டு உங்களை அதிகமாக தேடி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காகவும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? இருக்கு, ஃப்ரெண்டு தான் டேரக்டர் பண்ண போகிறாரு. ஹீரோ ஆகணும் அப்படின்னு? ஏன்னா ஹீரோலாம் எனக்கு ஆசை இல்லைங்க, கேரக்டர் ஆர்டிஸ்ட் தாங்க. கேரக்டர் ஏன்னா அது உள்ள வரப்பே அந்த மைண்ட் செட்டோட எனக்கு எப்பவுமே அது அவங்க தாங்க எல்லா கேரக்டர்ஸும் பண்ணுவாங்க. ஹீரோக்கு ஈக்குவலாக பண்ணிட்டு இருப்பாங்க கேரக்டர்ஸ். பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட் தாங்க, நல்லா இருக்குங்க. ஓகே, இல்லை இன்னும் இந்த ஆக்டரோட ஒரு ஃப்ரேம்லேயாவது நம்ம வந்துடணும் இன்னும், லைக் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள், அந்த ஆசைகள்? எல்லா ஆக்டர்ஸ் கூடயும் நடிக்கணும்னு எனக்கு ஆசை. இல்லை, நான் ஆல்ரெடி நடிச்சிட்டிங்களா? நடிச்ச ஆக்டர்ஸ் ஒரு இல்லையே, இருக்காங்களே, இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே. அதுதான், அது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சூர்யா சார் இருக்காரு, கார்த்தி சார் இருக்காரு, சிவகார்த்திகேயன் சார் இருக்காரு, எவ்வளோ பேர் இருக்காங்களே, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கூடயும் நடிக்கணும். இதுக்கு மேலே வர புது ஹீரோக்கள் கூடவும் நடிக்கணும்.
இதையும் தாண்டி ஆக்டிங்கும் தாண்டி இந்த டிரெக்ஷன் அந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா இவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்குல்ல சினிமா உங்களுக்கு. எனக்கு அது வராதுங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப ஓவர் புத்தி வேணுங்க, அறிவு வேணும். நம்மளுக்கு இவ்வளோ தெளிவாக பேசுறீங்க, உங்களுக்கு இதுக்கு மேலே என்னென்ன வேணும் இவ்வளோ? அதுக்காக கேட்குறேன். ஆனால் மணிகண்டன் உங்களோட ஒர்க் பண்ணவங்களாம் டிரெக்டர்ஸ் ஆயிட்டாங்க. ஊர்லாம் மணிகண்டன் டேரக்டர் எப்பயோ பண்ணிட்டாருங்க. ஆமாம். ஸோ அதுதான் நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் கற்றுக்கிட்ட இத்தனை வருஷம் அந்த வித்தையெல்லாம் இருக்கும், எப்படியும் எல்லாரோடையும் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஏடிஸ்லேருந்து, ஒரு டைலாக் ரைட்டர்லேருந்து, எல்லாரோடையும், ஒரு ப்ரொடக்ஷன் பாயிலேருந்து மொத்தம் எல்லாருக்கிட்டையும் பழகுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாருக்கிட்டையும் பழகுங்க. அந்த மாதிரியான இருக்க உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, இது இருக்குடா, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம், அதுதான் வேற விஷயங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வரலங்க. நடிப்பு தான் அது மட்டும்தான். இதை தவிர்த்து அதுக்குள்ள போயிட்டு அதில் போயிட்டு ரொம்ப கஷ்டம். ஓகே, நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் ரொம்ப செட்டில்டாக இருந்தாலும் விஜய் சேதுபதி தான் அங்கங்கே தெரியுறாரு அவரோட. அவ்வளோதான். ஓகேண்ணே, தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த படைப்புகளுக்கும் எங்களோட பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அதுக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். உங்களை இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்க கில்லி சிவாவை கொண்டாடிட்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருக்கும் எப்படி சொல்கிறதுனே தெரியல. சந்தோஷம் தான் படுறேன், ஆனந்த கண்ணீர் தான் வரும். ஓகே, அவங்களாம் இல்லைன்னா நாங்களாம் எங்க? சினிமாவில் நடிக்கிறவங்க மக்கள் இல்லைன்னா நாங்களாம் எங்க? அவங்களாம் பார்த்து கொண்டாடவே தானேங்க நாங்களாம். என்றைக்குமே மக்கள் தான். அவங்களாம் கடவுள் மாதிரி பார்க்கணும், சந்தோஷப்படணும். தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்ல உங்களை சந்திக்கிற உங்களை விடுதலை முரளி.